மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு 3 பாடம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா 4வது பாடம், அதாவது அரைப்பு இயந்திரம் என்ற இயந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், சரிங்களா? அது அரைப்பு இயந்திரம்னா என்ன, அது யார் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை பற்றின விரிவான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அரைப்பு இயந்திரம் என்பது எதற்காக ஃபஸ்ட்டு வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பனிப்பொருளினுடைய மேற்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேற்பரப்பினை பளபளப்பாக மற்றும் நுணுக்கமாக மாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்துக்கு பேர் தான் இந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த அரைப்பு சக்கரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கடின அரைப்பு துகள்களால் செய்யப்பட்ட பல்வேறு வெட்டு முனைகளை கொண்ட ஒரு சக்கரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம படித்த இயந்திரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனை வெட்டுளியை பற்றி தான் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம அந்த அரைப்பு இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரைப்பு சக்கரம் என்பது ஒரு பல முனை வெட்டுளி கொண்ட அரைப்பு சக்கரம். சரிங்களா? இந்த அரைப்பு சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா பல வெட்டு முனைகள் இருக்கும். அந்த எட்டு முனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடின அரைப்பு துகள்களால் செய்யப்பட்டவை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரைப்பு சக்கரத்தை நம்ம வெட்டுளியாக பயன்படுத்தி, சரிங்களா, பனிப்பொருளின் மேல் இருக்கக்கூடிய தேவையில்லாத உலோகங்களை அரைப்பு செய்யும் இயந்திரத்திற்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேர். சரிங்களா? அதாவது பல வெட்டு முனைகளை கொண்ட கடின அரைப்பு துகள்களால் செய்யப்பட்ட ஒரு அரைப்பு சக்கரம் இருக்கு. அந்த அரைப்பு சக்கரத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வெட்டுளியாக பயன்படுத்துறோம். இதுல இந்த அரைப்பு இயந்திரத்துல, சரிங்களா, அப்படி பயன்படுத்தி பனிப்பொருளினுடைய மேற்பரப்பை பளபளப்பாக்கவும் துல்லியமாக மாற்றவும் அரைப்பு செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்திற்கு பேர் தான் என்ன சொல்றோம், அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். அப்படி செய்யக்கூடிய அந்த அரைப்பு இயந்திரத்தினுடைய அரைப்பு செயல்களில் நம்ம பனிப்பொருள் பளபளப்பான தோற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும்னு சொன்னோம். சரிங்களா? அப்படி ஏற்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு இந்த அரைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நுணுக்கமாக இயந்திர பணி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.0000025 மில்லிமீட்டர் அளவிற்கு நுணுக்கமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனிப்பொருளினுடைய மேற்பரப்பை நம்ம என்ன செய்ய முடியும், துல்லியமான அளவிற்கு இயந்திர பணி செய்ய முடியும். பொதுவாக நம்மளுக்கே தெரியும் 0.5 அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான அளவு. ஆனால் அதை விட மிக மிக குறைவான அளவிற்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த அரைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம இயந்திர பணியானது செய்ய முடியும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்க, மிக மிக நுணுக்கமான, அதாவது 0.0000025 மில்லிமீட்டர் அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பனிப்பொருளை துல்லியமான அளவிற்கு இயந்திர பணி செய்ய முடியும் இந்த அரைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி. சரிங்களா? அப்படி இயந்திர பணி செய்யும் பொழுது என்ன முடியும்னா அதிகப்படியான உலோகத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இந்த அரைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அரைப்பு செயல் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம மில்லிங், அதாவது லேட்டு பார்த்தோம். அது போல பார்த்தீங்கன்னா போன பாடம் என்ன படித்தோம், ஷேப்பிங் மிஷின் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உலோகத்தை நம்ம வெட்டி எடுக்கலாம். ஆனால் இந்த அரைப்பு இயந்திரத்தில் அரைப்பு செயல் செய்யும் பொழுது குறைந்த அளவு உலோகத்தை மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்னா அரைப்பு செய்ய முடியும். சரிங்களா? அதாவது மேற்பரப்பு பளபளப்பாக மாற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த அரைப்பு இயந்திரம் பயன்படும். சரிங்களா? அதனால அதிகப்படியான மெட்டல் என்ன செய்யாது அப்படின்னா இதுல அரைப்பு செயல் செய்ய முடியாது இந்த அரைப்பு இயந்திரத்துல. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த அரைப்பு இயந்திரத்தை முதலில் வடிவமைத்தவர், அதாவது உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு ஒரு 3 படம் கொடுத்துருக்கோம். இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அரைப்பு இயந்திரம் தான். சரிங்களா? இந்த அரைப்பு இயந்திரங்களை நம்ம பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் அரைப்பு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா
ஆம்ப்ரோஸ் வெப்ஸ்டர், என்னது ஆம்ப்ரோஸ் வெப்ஸ்டர் என்னும் ஒரு விஞ்ஞானி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1860ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அரைப்பு இயந்திரத்தை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா உருவாக்குனார். சரிங்களா, யார் உருவாக்குனா? ஆம்ப்ரோஸ் வெப்ஸ்டர் என்னும் ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1860ஆம் ஆண்டுல ஒரு சிறிய அரைப்பு இயந்திரத்தை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா உருவாக்குறாரு. சரிங்களா, அவர் கண்டுபிடிச்ச அந்த சிறிய வகை அரைப்பு இயந்திரம் தான் இன்று நாம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரைப்பு இயந்திரங்களுக்கு உறுதுணையாக இருந்துள்ளது. சரிங்களா, அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஆம்ப்ரோஸ் வெப்ஸ்டர் அப்படின்றவரு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். அமெரிக்கால எங்க அவர் வந்து பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மசாசூசெட், அது மசாசூசெட் நகரை சேர்ந்தவர் தான் யாரு? இந்த ஆம்ப்ரோஸ் வெப்ஸ்டர். சரிங்களா, சோ அங்க இருந்து தான் இவர் வந்து முதல்ல ஒரு சிறிய அரைப்பு இயந்திரத்தை வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1860ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த அரைப்பு இயந்திரத்தினுடைய அடிப்படையை வைத்துதான் இன்று நாம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரைப்பு இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இப்ப அந்த அரைப்பு இயந்திரத்துல நம்ம பனிப்பொருளை பளபளப்பாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வெட்டுள்ளி என்னன்னு படிச்சோம்? அரைப்பு சக்கரம் அப்படின்னு படிச்சோம். சரிங்களா, அப்ப அந்த அரைப்பு சக்கரத்தை யாரு வடிவமைச்சா, எந்த ஆண்டு வடிவமைத்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூயின் பல்சன். யாரு? சூயின் பல்சன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1873ஆம் ஆண்டுல தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அரைப்பு சக்கரம் அப்படின்ற ஒரு வெட்டூலியை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா, எதை பயன்படுத்தி அந்த வெட்டூலியை அவர் தயாரிச்சிருக்காரு அப்படின்னா எமரி பவுடர். சரிங்களா, எமரி பவுடர் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான மண் துகள்கள் தான் எமரி பவுடர் அப்படின்னுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் மற்றும் நீர், இது மூன்றையும் பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு அரைப்பு சக்கரத்தை உருவாக்கியிருக்காரு. யாரு? சூயின் பல்சன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி 1873ஆம் ஆண்டு அரைப்பு சக்கரத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வடிவமைத்து கொடுத்திருக்காரு. சரிங்களா, எதை பயன்படுத்தி அந்த அரைப்பு சக்கரத்தை அவர் வந்து உருவாக்குனார் அப்படின்னா எமரி பவுடர் அப்படின்ற ஒரு துகள்களை பயன்படுத்தியும் களிமண் மற்றும் நீர், இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக கலந்து நம்மளுக்கு ஒரு அரைப்பு சக்கரத்தை உருவாக்கியிருக்கார். சரிங்களா, அந்த அரைப்பு சக்கரத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? பனிப்பொருளினுடைய மேற்பரப்பை அரைப்பு செயலானது செய்யப்பட்டு வருகின்றது. சரிங்களா, இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரைப்பு இயந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பனிப்பொருளில் ஏற்படுத்தக்கூடிய நுணுக்கம் இருக்கா இல்லையா, அந்த நுணுக்கத்தை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, எதை? அரைப்பு இயந்திரத்தை வந்து பனிப்பொருளில் ஏற்படுத்தக்கூடிய அதனுடைய நுணுக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த அளவிற்கு நுணுக்கமாக பனிப்பொருளினுடைய பரப்பை அரைப்பு செய்ய முடியுமோ அந்த நுணுக்கத்தை பொறுத்து அரைப்பு இயந்திரத்தை வந்து பார்த்தோம்னா 2 பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரிவு நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பிரிசிஷன் கிரைண்டிங் மிஷின் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது பிரிவு நுணுக்கமான அரைப்பு இயந்திரம், அதாவது பிரிசிஷன் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 வகை பெரும் பிரிவுகளாக இந்த அரைப்பு இயந்திரங்களை பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம். சரிங்களா, அதனுடைய ஹெட்டிங்லேயே பாருங்க, அதுக்கு வந்து தேவையான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம் சொல்றாங்க. நுணுக்கம் இல்லைன்னு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பனிப்பொருள் வந்து நுணுக்க இல்லாம நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் என்னது அரைப்பு செயல் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா, அப்ப எந்த மாதிரியான இடங்கள்ல இந்த நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா வார்ப்பு செய்யப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல கேஸ்டிங் அப்படின்னு, வார்ப்புனா என்னது இங்கிலீஷ்ல கேஸ்டிங் அப்படின்னு பேரு. கேஸ்டிங் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இரும்பு இருக்கு பாத்தீங்கன்னா,
வேஸ்டான இரும்பலை என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்பப்படுத்தி அதை உருக்குவாங்க. உருக்கி அதை வந்து என்னதுன்னா ஒரு நமக்கு தேவையான வடிவத்தில் என்ன செய்வாங்கன்னா உருவாக்குவதற்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்பு அப்படின்னு பேர். அப்படி வார்ப்பு செய்யும் பொழுது அந்த இரும்பு துகள்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து கலந்துரும். சரி, அப்படி கலந்த அந்த மண் கலந்த பகுதிகளை வந்து மேற்பரப்பை அது இந்த கிரைண்டிங் வீலை பயன்படுத்தி அரைப்பு சக்கரத்தை பயன்படுத்தி அது சுத்தம் செய்வதற்கு தான் பயன்படக்கூடிய இயந்திரம். என்ன இயந்திரம்? இந்த நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம். மற்ற இடங்கள் எங்க பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங். சரிங்களா, இப்போ நம்ம வெல்டிங் தான் பார்த்துருக்கோம். இந்த வெல்டிங் செய்யப்பட்ட பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கரடு முரடா இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த பகுதியை வந்து அது சுத்தம் செய்வதற்கு பிசிறுகளை நீக்கி அதனுடைய மேற்பரப்பை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடிய இயந்திரம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம் பயன்படுகிறது. சரிங்களா, அப்போ நுணுக்கம் இல்லாதனால எங்க பயன்படுது அப்படின்னா ஒன்று வார்ப்பு செய்யப்பட்ட இடத்துல பயன்படும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்டிங் செய்யப்பட்ட இடங்கள்ல இந்த வகை இயந்திரங்கள் பயன்படுகிறது. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரத்தை பல்வேறு வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வகையை பாருங்க, கையிலேந்தி துளையிடும் இயந்திரம் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு பேர். சரிங்களா, இரண்டாவது வகை மேடையில் அமைந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேர். சரிங்களா, அதாவது ஆங்கிலத்தில் பெஞ்ச் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது வகை தரையில் நிற்கும் அரைப்பு இயந்திரம், ஃப்ளோர் ஸ்டாண்ட் கிரைண்டிங் மிஷின் சொல்லுவோம். நான்காவது வகை நெளியும் தண்டு அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேரு. இது ஆங்கிலத்தில் ஃபிளெக்சிபிள் சாஃப்ட் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாவது வகை ஊஞ்சலாடும் அரைப்பு இயந்திரம், ஸ்விங் ஃப்ரேம் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு பேர் இதுக்கு. அடுத்து ஆறாவது வகை பாருங்க, அரைப்பு கச்சை அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ரசிவ் பெல்ட் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு பேர். ஸோ அப்போ நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரத்தை எத்தனை வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 6 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த 6 வகைகளில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 வகைகளை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கையிலேந்தி அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேரு. சரிங்களா, இது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஹேண்ட் கிரைண்டிங் மிஷினுடைய அமைப்பு தான் வந்து உங்களுக்கு இப்போ படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையிலேந்தி அரைப்பு இயந்திரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, பொதுவாக இந்த இயந்திரம் வந்து பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறிய அமைப்பு உடையதாக இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கனால இந்த இயந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்க முடியும்னா இந்த அரைப்பு இயந்திரத்தை என்ன செஞ்சுக்கலாம், கையில் எடுத்துகிட்டு போய் அரைப்பு செயலானது செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு வசதியை தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சிறிய அளவில் இந்த அரைப்பு இயந்திரமானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கக்கூடிய இந்த அரைப்பு இயந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் தெரியுது போல ஒரு பகுதி, இந்த பகுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மோட்டார் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். இங்கே இந்த கைப்பிடி இருக்கா இல்லையா, இதான் கைப்பிடின்னு சொல்லுவோம். இந்த கைப்பிடியினுடைய உட்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய மின் மோட்டார் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பொருத்தியிருப்பாங்க. சரிங்களா, இந்த மின் மோட்டாரினுடைய முனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுழற்றி இருக்கும். இந்த சில்வர் கலரில் இருக்கா இல்லையா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் மோட்டாரினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்றி என்ற ஒரு சிறிய பாகமானது இருக்கும். சரிங்களா, அந்த சுழற்றின்ற பாகத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பொருத்திருக்காங்க ஒரு சக்கரம் பொருத்திருக்காங்களா, இந்த அரைப்பு சக்கரமானது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ மோட்டாருக்கு வந்து பவர் கிடைக்கணுமா இல்லையா, அப்போ பவர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மோட்டாரினுடைய இந்த பின்பக்க முனை பாருங்க, அந்த முனையிலிருந்து நீண்ட வயர் மூலமாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த கருப்பு கலரில் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுதான் வயரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நீண்ட வயர் மூலமாக எதோட இணைச்சிருப்பாங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸோட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸோ அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து இந்த மோட்டாருக்கு வந்து நம்மளுக்கு என்னது கரண்ட் வரும். ஸோ அதன் மூலமாக எது ரொட்டேட் ஆகும், இந்த மோட்டர் வந்து சுத்த ஆரம்பிக்குமா. அப்படி மோட்டர் சுற்றும் பொழுது அதனுடைய முன்முனையில் இணைக்கப்பட்டிருந்த அரைப்பு சக்கரம் சுழல ஆரம்பிக்குமா. ஸோ இதன் மூலமாக அரைப்பு செயலானது நடைபெறுகின்றது. சரி சார், அப்படி இந்த கையிலேந்தி துளையிடும் அரைப்பு இயந்திரமானது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாருங்க. அதாவது ஃபோர்ஜிங் அப்படின்வாங்க, அதாவது வார்ப்பு வெல்டிங் போன்ற வேலைகள் செய்யும் இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையிலேந்தி அரைப்பு இயந்திரமானது பயன்படுகிறது. சரிங்களா, ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுள்ள பனிப்பொருட்கள்.
அப்போ அந்த பனிப்பொருள்கள் இருக்க இடத்துக்கு நம்ம மற்ற அரைப்பு இயந்திரங்களை என்ன செய்ய முடியாதுன்னா தூக்கிட்டு போக முடியாது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த கையிலேந்தி அரைப்பு இயந்திரத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து சென்று தேவையான பரப்புகளில் நம்ம என்ன செய்ய முடியும்னா அரைப்பு செயலானது செய்ய முடியும். சரிங்களா? இது வந்து என்ன அரைப்பு செயல் அப்படின்னா நுணுக்கம் இல்லாத அரைப்பு செயலை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா கையிலேந்தி அரைப்பு இயந்திரம் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரம். சரிங்களா? ஸோ இந்த மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரத்தினுடைய படம் வந்து உங்களுக்கு வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல இருக்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த மேடையில் அமைந்த துளையிடும் இயந்திரத்தினுடைய முப்பரிமாண தோற்றம். சரிங்களா? அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னா நேர்கோட்டு வரைபடத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதில் ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, மேடையில் அமைந்த அரைப்பு இயந்திரம், அதாவது பெஞ்சு கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு. சரிங்களா? அந்த வார்த்தையில வந்துருச்சு பாருங்க, மேடையில் அமைந்த வந்துருச்சு. அப்போ ஒரு அரைப்பு இயந்திரமானது எதில் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஒரு பெஞ்சு மீதோ அல்லது ஒரு மேடையின் மீதோ பொருத்தப்பட்டுள்ள அரைப்பு இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேடையில் அமைந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ இந்த இயந்திரத்தினுடைய அமைப்பு தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய உட்பகுதியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின் மோட்டாரானது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னா இந்த நடுப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த நடுப்பகுதி இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த நடுப்பகுதியினுடைய உட்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின் மோட்டார் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த மின் மோட்டாரினுடைய 2 முனைகள், இங்கிட்டு ஒரு முனை இருக்கும், இங்கிட்டு ஒரு முனை இருக்கும். அந்த 2 முனைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அரைப்பு சக்கரம் இந்த இங்கே பொருத்திருக்காங்களா, இது ஒரு அரைப்பு சக்கரம், இது ஒரு அரைப்பு சக்கரம். சரி, இந்த படத்தில் பார்த்தா தெரியும். ஸோ நடுவில் மின் மோட்டார் பொருத்திருக்காங்க. இந்த மின் மோட்டாரினுடைய 2 முனைகளிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரைப்பு சக்கரமானது என்ன செஞ்சிருக்கு பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி பொருத்தப்பட்டுள்ள இந்த அரைப்பு சக்கரத்துக்கு மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு தகடு மாதிரி ஒருத்தர் அடைச்சிருக்காங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கு அப்படின்னு பேர். சரிங்களா? பாதுகாப்பு தடுக்கு அப்படின்னு பேர். இந்த அரைப்பு சக்கரம் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை சுத்தினும் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு தகடு மாக்கி வச்சு அடைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாரு பாதுகாப்பு தகடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல இந்த அரைப்பு சக்கரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிளாட்டா இருக்க மாதிரி ஒரு பீஸ் இருக்கா இல்லையா, ஒரு இன்னும் இரும்பு பீஸ் மாதிரி இருக்கா இல்லையா, கூட தெரியுதா? இந்த ஒரு கிரீன் கலர்ல அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்களா? இது என்னன்னு பேருங்க பாத்தீங்கன்னா பனிப்பொருள் தாங்கி அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? பனிப்பொருள் தாங்கி. இது எங்க பொருத்தி இருக்கணும் அப்படின்னா அரைப்பு சக்கரத்தினுடைய முன்பக்கத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த சிறிய சதுர வடிவ தட்டுமாங்கி இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருள் தாங்கி அப்படின்னு பேர். சரிங்களா? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒர்க் ரெஸ்ட் அப்படின்னு பேர். சரிங்களா? இதனுடைய மேற்பரப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருளானது பிடித்து கையினால பிடித்து அது அரைப்பு செயலானது என்ன செய்யப்படுகிறதுனா செய்யப்படுகின்றது. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேடையில் அமைந்த அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம், அதாவது பெஞ்ச் கிரைண்டிங் மிஷின் அப்படின்றோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நுணுக்கமான அரைப்பு இயந்திரம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நுணுக்கமில்லா அரைப்பு இயந்திரம் படித்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நுணுக்கமான அரைப்பு இயந்திரம். அந்த வார்த்தையில வந்துருச்சு பாருங்க, நுணுக்கமான. அப்ப ஒரு பனிப்பொருளினுடைய மேற்பரப்பை மிக துல்லியமான அளவிற்கு அரைப்பு செயல் செய்வதற்கு பயன்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் நுணுக்கமான அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான அரைப்பு இயந்திரத்தை மேலும் பல்வேறு வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன வகை அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வகை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். அது ஆங்கிலத்தில் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து 2வது வகை என்னன்னு பாருங்க, உட்பக்க அரைப்பு இயந்திரம், அதாவது இன்டர்னல் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம். 3வது வகை தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம், அதாவது ஆங்கிலத்தில் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 4வது வகை வெட்டுளி மற்றும் வெட்டு கருவி அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேர். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்த 5வது வகை சிறப்பு வேலைக்கான அரைப்பு இயந்திரம், அதாவது ஸ்பெஷல் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 வகைகளுமே நுணுக்கமான அரைப்பு இயந்திரத்தினுடைய வகைகள். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். அப்போ உருளை வடிவமாக இருக்கக்கூடிய பனிப்பொருள் இருக்கா இல்லையா, அந்த பனிப்பொருளை வந்து 2 மையங்களுக்கு இடையில் பிடித்து, இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் படம் படிச்சோமா இல்லையா, கடைசல் இயந்திரம். அந்த கடைசல் இயந்திரத்தில் நம்ம வந்து இதே மாதிரி உருளை வடிவமான பனிப்பொருளை தான் நம்ம வேலைகள் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி படித்தோம். சரிங்களா? அதே போலதான் இதுலயும் என்ன தலைப்பாகம் இருக்கும், வால்பாகம் இருக்கும். ஸோ அந்த 2 முனைகளுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உருளை வடிவ பனிப்பொருளானது பிடிக்கப்பட்டு, சரிங்களா, அதனுடைய மேற்பரப்புல சரிசம உருளைன்னா அந்த உருளையுடைய மேற்பரப்புல நம்ம வந்து லேத்துல வந்து டேர்னிங் அப்படின்ற ஆபரேஷன் படிச்சோமா இல்லையா, ஸோ அதை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா சரிசம உருளை அப்படின்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரிவு உருளை, அதாவது டேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய டேப்பர் அரைப்பு செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருளையினுடைய முகப்பு, அதாவது ஃபேசிங் ஆபரேஷன் படிச்சிருக்கோமா கடைசி நேரத்தில், அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகப்பு, உருளை முகப்பு அப்படின்றாங்க. இந்த 3 பரப்புகளையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அரைப்பு செயல்களானது செய்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா பளபளப்பான தோற்றத்தை ஏற்படுத்த பயன்படக்கூடிய இந்த அரைப்பு இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா? இது வந்து நம்ம கடைசல் இயந்திரத்தினுடைய கான்செப்ட் தான் அப்படியே. சரிங்களா? அதுலயும் 2 தலைபாகம் இருக்கும், 2 மையங்களுக்கு இடையில தான் உருளை வடிவ பனிப்பொருள் வந்து பிடிக்கப்படுது. சரி, அதே மாதிரி வந்து சரிசம உருளை, சரிவு உருளை, அந்த உருளையினுடைய முகப்பு போன்றவற்றில் அங்க வந்து என்ன செய்யறோம்னா ஒரு முனை வெட்டுளியை பயன்படுத்தி வேலையான செய்யப்படுகிறது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா அரைப்பு சக்கரம் என்ற பல முனை வெட்டுளியை பயன்படுத்தி அரைப்பு செயலானது செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்துக்கு பேர் தான் உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்தை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். இப்போ உருளை வடிவ பொருள்னாலே ஒன்னு வெளிப்பக்கம் இருக்கும், இன்னொன்று வந்து துளை இருந்துச்சுன்னா அது உட்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னு. சரிங்களா? இப்போ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வகை என்ன பார்த்தீங்கன்னா வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கு, அதுல எப்படி வந்து வேலைகளானது செய்யப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இயந்திரத்தை. சரிங்களா? இப்போ இந்த இயந்திரத்தினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்க உங்களுக்கு படத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வலது பக்கம் பாருங்க ஒரு படம் இருக்கா. சரி, இந்த படம் இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்க. சரிங்களா? இது வந்து பார்க்க வந்து லேத்துமாக்கியே தான் இருக்கும். என்னுடைய வலது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இடது பக்கம். இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாகம் இருக்கும். என்னுடைய வலது பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து வால் பாகம் இருக்கும். இங்க டூல் போஸ்ட் படிச்சிருக்கோமா கடைசியில் இந்த இடத்துல, ஆனா இங்க வந்து என்ன படிக்க போறோம்னா அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்னு. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முனை இருக்கும், இங்க ஒரு முனை இருக்கும். இந்த 2 முனைகளுக்கு இடையில நடுவில் வந்து ஒரு உருளை வடிவமான ஒரு பொருள் பொருத்திருக்காங்களா, இந்த பொருளுக்கு பேர் தான் உருளை வடிவ பனிப்பொருள் அப்படின்னு பேரு. சரிங்களா? இந்த பனிப்பொருளினுடைய வெளிப்பரப்பு, அதாவது வெளிப்பரப்புனா மேற்பகுதி, இந்த உருளை வடிவ பனியுடைய மேற்பரப்பு இங்கே பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதுதான் மேற்பரப்பு அப்படின்னு பேரு. இந்த உருளை வடிவ கம்பியினுடைய மேற்பரப்பில் அல்லது வெளிப்பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரிசம உருளை, என்னது சரிவு உருளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளையினுடைய முகப்பு போன்ற வேலைகளை அரைப்பு செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா? அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ராடினுடைய வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சரிசம உருளை அல்லது சரிவு உருளை செய்யலாம். இதை இந்த அரைப்பு சக்கரத்தை பயன்படுத்தி அரைப்பு செயல் செய்து நம்ம என்ன செய்யலாம்னா உருவாக்கக்கூடிய இயந்திரத்தை தான் வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த இயந்திரத்தினுடைய முப்பரிமாண தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்.
சரி, இதனுடைய நேர்கோட்டு வரைபடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்தினுடைய நேர்கோட்டு வரைபடம். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது செயல்படக்கூடிய விதத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பாகம் இருக்கா இல்லையா, அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா, இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிபாகம் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ அந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட செவ்வக வடிவ சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா, இந்த பாக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தடுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சின்ன செவ்வக வடிவ ஒரு பாக்ஸுக்கு பேர் வந்து பனிமேடையின் மேல் தடுக்கு அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டுமே என்னதுன்னா பனிமேடை தான். அந்த பனிமேடை வந்து என்னதுன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேல் தடுக்குன்னு, இன்னொன்று வந்து கீழ் தடுக்கு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படியே பாருங்க, இந்த இடது பக்கத்துல வலது பக்கத்துல பொருத்தப்பட்டுள்ள இந்த பாகத்துக்கு பேர் பாருங்க வால் பாகம் அப்படின்னு பேரு. என்ன பாகம்? வால் பாகம். சரிங்களா? அதே மாதிரி இடது பக்கத்துல இங்க பொருத்தப்பட்டுள்ள இந்த பாகத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தலைபாகம் அப்படின்னு பேர். சரிங்களா? ஆல்ரெடி இது எப்படி இங்க படிச்சிருக்கோம், கடைசி நேரத்துல பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த தலைபாகத்துக்கும் இந்த வால் பாகத்துக்கும் இடையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பகுதி இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னன்னு பாருங்க அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து கிராஸா கோடு போட்டிருக்காங்களா, ஹேச்சிங் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இதுக்கு பேர் தான் என்னது அரைப்பு சக்கரம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்னதுன்னா வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு இருக்கும். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு பாகங்கள் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடிபாகம், அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பேஸ் அப்படின்னாலே நம்ம எல்லா பேருக்கும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 பாடத்திலையும் படிச்சிருக்கோம். ஸோ அடிபாகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உலோகத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிபாகம் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த அடிபாகம் தான் அந்த இயந்திரத்தினுடைய அனைத்து பாகங்களையும் என்னது தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அதனால இந்த அடிபாகம் எப்பொழுதுமே எந்த உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி இல்லாம அந்த அடிபாகத்தினுடைய மேற்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்கு இயந்திர பணி செய்யப்பட்டிருக்கும். இயந்திர பணி அப்படின்னா ரொம்ப பினிஷிங்கா இருக்கும் அதனுடைய மேற்பரப்பு. சரிங்களா? அந்த மேற்பரப்புல தான் என்ன பொருத்தப்பட்டிருக்கு படிச்சோம், பனிமேடையினுடைய என்ற பாகமானது என்னது நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இது மேல இந்த அடிபாகத்தினுடைய மேற்பரப்புல தான் எது பொருத்திருப்பாங்க, இந்த கீழ்த்தடுக்கு மேல் தடுக்குன்னு படிச்சோமா இல்லையா, பார்த்தோமா இல்லையா, அதுதான் பனிமேடை என்ற பாகம். சரிங்களா? அந்த பனிமேடை என்ற பாகம் இந்த அடிபாகத்தினுடைய மேற்பகுதியில் பொருத்தப்பட்டு எப்படின்னா நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அது போக இந்த அடிபாகத்தினுடைய உட்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூடு போன்ற பகுதி இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த பனிமேடை என்ற பாகத்தை நகர்த்தக்கூடிய இயந்திர நுட்பமானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடிபாகம் பார்த்தோமா இல்லையா, ஒரு சதுர வடிவ பாக்ஸ் படிச்சோமா இல்லையா, ஸோ அந்த அடிபாகத்துக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பனிமேடை என்ற பாகத்தை நகர்த்தக்கூடிய இயந்திர நுட்பமானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வால்பாகம். வால்பாகம் எங்க பொருத்திருக்கும் படிச்சோம், அடிபாகத்தினுடைய மேல வந்து பனிமேடை பொருத்திருக்கும் படிச்சோம். அந்த பனிமேடையினுடைய வலது பக்கத்துல பொருத்தப்பட்டுள்ள அந்த பாகத்துக்கு பேரு என்ன சொல்றாங்க வால்பாகம் அப்படின்னு பேரு. சரிங்களா? அந்த வால்பாகம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா பனிப்பொருளினுடைய மற்றொரு முனையை தாங்கிக் கொள்வதற்காக பயன்படக்கூடிய பாகம் இந்த வால்பாகம். சரிங்களா? இப்ப நம்ம எவ்வளவு நீளம் இருக்கக்கூடிய பனிப்பொருளை பயன்படுத்துறோமோ அந்த பனிப்பொருளினுடைய நீளத்திற்கு ஏற்றார் போல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வால்பாகத்தை நம்ம தலைப்பாகத்தை நோக்கி நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தேவையான இடத்தில் நகர்த்தி அமைத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிலையாக பொருத்திக்கலாம். சரிங்களா? இது நம்ம எதுல படிச்சிருக்கோம், கடைசி இயந்திரத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப பனிப்பொருளுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வால்பாகத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நகற்றி வைத்து நிலையாக என்ன செஞ்சுக்க முடியும்னா பொருத்திக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது பனிமேடை அப்படின்ற ஒரு பாகத்தை பத்தி தான். இந்த பனிமேடை எதுல பொருத்தப்பட்டிருக்குன்னு படிச்சோம், அடிபாகத்தினுடைய மேற்பரப்பில் பொருத்தப்பட்டுள்ள பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அடிபாகம் அப்படின்றோம்.
அப்படி பொருத்தப்பட்டுள்ள அந்த அடிப்பாகம் வந்து மேல பொருத்தப்பட்டுள்ள பனிமேடை என்ற பாகம் 2 தடுக்குகளாக செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஆல்ரெடி நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தோம், ஒன்று கீழ்த்தடுக்கு, இன்னொன்று மேல் தடுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரிங்களா? இந்த கீழ்த்தடுக்குன்றது பாத்தீங்க அப்படின்னா அடிபாகத்தினுடைய மேற்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழித்தடமானது நீளவாக்குல வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த வழித்தடத்துல இந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேல் இருக்கக்கூடிய வழித்தடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழித்தடத்துல இந்த கீழ்த்தடுக்கு அப்படின்ற பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீளவாக்கில் நகரும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி இந்த கீழ்த்தடுக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கையினாலேயோ நகற்றலாம் அல்லது இயந்திர விசையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நகற்றலாம். சரிங்களா? சரி, அப்ப மேல் தடுக்குல என்ன சார் பொறுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் தடுக்குல அரைப்பு செய்ய வேண்டிய பனிப்பொருள் இருக்கா இல்லையா, அந்த பனிப்பொருளை தலைப்பாகம் மற்றும் வால் பாகங்களுக்கு இடையே தலைப்பாகம் மற்றும் வால் பாகங்களுக்கு இடையே மையத்திற்கு மையம் நிறையில் பிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த மேல் தடுக்கு இருக்குல்ல, அந்த மேல் தடுக்குல தான் நம்ம அரைப்பு செய்ய வேண்டிய பனிப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிப்பொருளை என்ன செய்ய முடியும் அப்படின்னா தலைபாகத்தை நோக்கியும் வால் பாகத்தை நோக்கியும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குறுக்கு வசமாக நகர்த்துவதற்கு எது பயன்படுகிறது, மையத்திலிருந்து மையம் நகர்வதற்கு முறையில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த மேல் தடுக்கானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி பொருத்தப்பட்டுள்ள இந்த மேல் தடுக்க வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 10 டிகிரி கோண அளவுக்கு என்ன செய்ய முடியும்னா திருப்பி அமைத்து சரிவு உருளை அரைப்பு செயலானது செய்ய முடியும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த மேல் தடுக்கு இருக்கக்கூடிய பனிமேடை வந்து பாத்தீங்கன்னா தானாக திரும்புவதற்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் நகன்று சென்றதுக்கு அப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக் அதுவாகவே திரும்புவதற்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பனிமேடையில திசை மாற்றி, அதாவது ட்ரிப் டாக்ஸ் அப்படின்ற ஒரு திசை மாற்றியானது பொருத்தப்பட்டிருக்கும். சரியா? இதன் மூலமானது பனிமேடை வந்து என்ன செய்யும் அப்படின்னா தானாக என்ன செய்யும் அப்படின்னா அது நகரும் தூரத்திலிருந்து கட்டுப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. சரிங்களா? அடுத்து நம்ம தலைபாகம், அதாவது ஆங்கிலத்தில் ஹெட்ஸ்டாக் அப்படின்வாங்க. இந்த தலைபாகம் வந்து பனிமேடையினுடைய மேல் தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து பனிப்பொருளை முனையை தாங்கி பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு பாகம். சரி, இதுல பனிப்பொருளை தாங்கி பிடிப்பதற்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா சக் அப்படின்ற ஒரு சக் அல்லது சென்டர் அப்படின்ற ஒரு பாகத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பனிப்பொருளை இதுல வந்து இறுக்கி பிடிக்கலாம். சரிங்களா? இதுல பனிப்பொருளை சுழற்றுவதற்கு தேவையான மெக்கானிசம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த தலைபாகத்தினுடைய உட்பகுதியில பொருத்தப்பட்டிருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா கடைசியில் அடுக்கு கூம்பு கப்பி பேக்கியர் மெக்கானிசம் படிச்சிருக்கோமா இல்லையா, அதுபோல இந்த தலைப்பாகத்திலையும் அந்த பனிப்பொருளை சுழற்றுவதற்கு தேவையான மெக்கானிசம் வந்து அந்த தலைப்பாகத்துல பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இது போக அந்த தலைப்பாகத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி என்ற பாகம் இருக்கா இல்லையா, அந்த பாகமானது நிமிடத்திற்கு 20 முதல் 30 மீட்டர் வேகத்துல வந்து சுழலும் வகையில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? இதே இதுல அனைத்திற்கும் ஏற்ற அரைப்பு இயந்திரத்துல அந்த தலைப்பாகத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான கோணத்திற்கு திருப்பி அமைக்க முடியும். ஆனா இந்த அரைப்பு இயந்திரத்துல என்ன செய்ய முடியாது, திருப்பி அமைக்க முடியாது. நம்ம சொல்றது அனைத்திற்கும் ஏற்ற அரைப்பு இயந்திரம், அதாவது யூனிவர்சல் கிரைண்டிங் மிஷின் சொல்றோமா இல்லையா, அந்த இயந்திரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த தலைபாகத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான கோணத்திற்கு மாற்றி அமைக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தலைபாகம் அப்படிங்கிறது. அடுத்து அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம். சரிங்களா? இது எங்க பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிபாகத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிமேடை என்ற பாகம் இருக்கா இல்லையா, அந்த பனிமேடை என்ற பாகத்தினுடைய பின்பக்கத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பின்பக்கத்துல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பாகம் தான் இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம். சரிங்களா? பின்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா பனிப்பொருளுக்கு செங்குத்தாக இருக்குமாக்கி என்னதுன்னா ஒரு வழித்தடமானது வெட்டப்பட்டிருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஞாபகத்துல வரணும்னு சொன்னா நம்ம கடைசி இயந்திரத்துல டூல் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, டூல் போஸ்டுக்கு நகர்வதற்கு கிராஸ் லைட் அப்படின்ற ஒரு பாகம் வெட்டப்பட்டிருக்கும் பார்த்தோமா, புறாவால் வடிவ பள்ளம். அதே போல பனிமேடைக்கு பின்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட வழித்தடமானது வெட்டப்பட்டிருக்கும். அந்த வழித்தடத்துல தான்
இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகமானது பொருத்தப்பட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்னும் பின்னும் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா நகர்த்தி அமைக்க முடியும். இதை இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்தை சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கையினாலேயோ அல்லது இயந்திர விசை மூலமாகவோ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை நம்ம நகற்றலாம். சரியா. அப்படி இருக்கக்கூடிய இந்த அரைப்பு சக்கரம் சுழல்வதற்கு தேவையான மின் மோட்டாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்தில் என்ன செய்யணும் பொருத்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அரைப்பு சக்கரம் வந்து நிமிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 முதல் 2000 மீட்டர் வேகத்தில் வந்து சுழலும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம், அதாவது ஆங்கிலத்தில் கிரைண்டிங் வீல் ஹெட்ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். அதாவது உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்தில் 2 வகையாக பிரிச்சாங்க. ஒன்று வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம், இன்னொன்று வந்து உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பாருங்க, உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம், அதாவது இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு பேரு. சரியா. அதாவது இங்கே பாருங்க படம் கொடுத்துருக்காங்க. உட்பக்கம் அப்படின்னா வெளியில கியர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கியரினுடைய நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளை போட்டிருக்காங்க. அந்த துளையினுடைய உட்பகுதியில அரைப்பு செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா. அதாவது உருளை வடிவமாக இருக்கக்கூடிய பனிப்பொருளினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய துளை இருக்கா இல்லையா, அந்த துளையினுடைய உட்பகுதியில் அரைப்பு செய்வதற்கு என்ன அரைப்பு செய்யலாம்னா ஒன்று சரிசம பரப்பை ஏற்படுத்தலாம் அல்லது சரிவு உருளை செய்யலாம். இந்த 2 பரப்புகளை அரைப்பு செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்திற்கு உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேரு. ஸோ அதில் வந்து வேலை வந்து இப்படி தான் செய்யப்படுகிறது. இந்த 2 படத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்க. கீழ்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒர்க் பீஸு, அது நடுவில் துளை இருக்கு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் வீலை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா அரைப்பு செய்யறாங்க. சரிங்களா. ஸோ இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படித்த வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கோ அதே வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அதில் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெளிப்புறத்தில் அரைப்பு செயலானது நடைபெறும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்புறத்தில் அரைப்பு செயலானது நடைபெறும். ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான் ஆப்ரேஷன் தான் இதில் நடக்கும். அதில் என்னென்ன பாகங்கள் படித்தோமோ அதே பாகங்கள் தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். சரிங்களா. அதனால அதனுடைய டிஃபரெண்ட் மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். அதில் உருளை வடிவ பொருளினுடைய வெளிப்புறத்தில் அரைப்பு செயல் செய்யப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளையினுடைய உட்புறத்தில் வந்து அரைப்பு செயலானது செய்யப்படுகிறது. சரிங்களா. மற்றபடி இதுக்கு முன்னாடி படித்த பாகம் தான் இதுலேயும் இருக்கும். அதனால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த முதல் பேராகிராஃபை மட்டும் நம்ம எழுதிட்டு மற்றபடி ரெண்டுக்குமே என்னது ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.